Welcome to Jazz Media. Hello students, இன்னைக்கு நம்ம 10th standard maths exercise 1.4 ல first sum பார்க்க போறோம். First sumல என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Determine whether the graph given below represent function. இங்க கொடுத்திருக்கக்கூடிய graph வந்துட்டு எதெல்லாம் function னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி இத நம்ம example sumsல பார்த்திருப்போம். இப்போ பாருங்க, இங்க கொடுத்திருக்கக்கூடிய questionsல first subdivision பாருங்க. இங்க ஒரு curve இருக்குது. இதுல just ஒரு vertical line வந்துட்டு நீங்க draw பண்ணுங்க. vertical line draw பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் points கிடைக்குதுன்னு பாருங்க. எங்க points வந்துட்டு கட் ஆகுது, இங்க ஒரு point வந்துட்டு கட் ஆகுது, அதே போல இங்க ஒரு point கட் ஆகுது. ஓகேவா? 2 points வந்துட்டு இங்க கட் ஆகுது. அதே போல இந்த டயகிராம் எடுத்தீங்கன்னா இந்த செகண்ட் டயகிராம் பாருங்க. செகண்ட் டயகிராம்ல அதே போல vertically ஒரு line draw பண்ணுங்க. vertically இங்க ஒரு line draw பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு கட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் third diagram பாத்தீங்கன்னா இப்போ third diagramல just ஒரு லைன், இப்படி ஒரு லைன் நீங்க draw பண்ணீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இங்க கட் ஆகுறத பார்க்கலாம். பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கட் ஆகும், இங்க ஒரு பாயிண்ட் கட் ஆகும், இங்க ஒரு பாயிண்ட் கட் ஆகும். ஓகேவா? மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கட் ஆகுது. அதுவே நெக்ஸ்ட் டயகிராம்ல பாருங்க, just ஒரு வெர்டிகல் லைன் draw பண்றோம். draw பண்ணோம்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்துட்டு எங்க கட் ஆகுது? ஒரே ஒரு இடத்துல தான் உங்களுக்கு கட் ஆகுது. இந்த இடத்துல மட்டும் தான் கட் ஆகுது. சரியா? அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எந்த ஒரு லைன் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கட் ஆகுதோ, எந்த ஒரு கிராஃப்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன். மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த சம்ஸ்ல வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு 2 பாயிண்ட் வந்துட்டு கட் ஆயிருக்கோ அதெல்லாம் ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு நம்ம எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம என்ன எழுதலாம்? 2 பாயிண்ட் கட் ஆயிருக்குல்ல, அப்போ the vertical line, இப்போ நம்ம vertical line தானே வரைஞ்சிருக்கோம். vertical line meets the curve at 2 points. 2 பாயிண்ட்ல மீட் ஆகுது. ரைட்டா? இப்போ 2 பாயிண்ட்ல மீட் ஆகுறதுனால இது வந்துட்டு ஃபங்க்ஷன் கிடையாது. it is not a function. ஓகேவா? இது ஃபங்க்ஷன் கிடையாது. அதுவே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான் கட் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ என்ன எழுதலாம்? the vertical line meets the curve at 1 point. இப்போ ஒரு பாயிண்ட்ல கட் ஆகிறதுனால, மீட் பண்றதுனால இது வந்துட்டு it is a function. சரியா? நெக்ஸ்ட் third subdivision. third subdivisionல பாருங்க எத்தனை பாயிண்ட்? நிறைய பாயிண்ட் வருது. அதாவது ஒண்ணுக்கு மேல 2 3 ன்னு வருது. அப்போ இது என்ன எழுதலாம்? the vertical line meets the curve at more points. ஓகேவா? நிறைய பாயிண்ட் வருது. more points. Therefore it is not a function. not a function. அதுவே fourth subdivisionக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் மீட் ஆகுது. so the vertical line meets the curve at 1 point. Therefore it is a function. சரிங்களா? அவ்வளவுதான் இந்த சம். ஸோ எது ஃபங்க்ஷன் எது ஃபங்க்ஷன் இல்லை அதை மட்டும் தான் சொல்லணும். ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன், ஒன்றுக்கு மேலே பாயிண்ட் வந்துட்டு மீட் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. அவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா? ஸோ இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.